பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உங்களோடு குறைவு என்ற தலைப்பிலே பேசுகிறேன். குறைவு நம்ம எல்லாத்துலேயும் குறைவாக இருக்கிறோம், நம்ம உணர்கிறோம். அறிவிலே, திறமையிலே, ஞானத்திலே, பொருளாதாரத்திலே நம்ம ஒப்பிடும்போது நம்ம குறைவாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதம் எப்படி சொல்லுது? பிலிப்பு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், உங்கள் குறைகள் எல்லாம் மகிமையிலே நிறைவாக மாறுமா. கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒரு மனுஷன் தன்னை நினைத்து கொள்ளும் போது அவன் குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறுகிறது. என் அனுபவத்தில் பார்த்துருக்கேன், என் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கேன். குறைவாக ஆரம்பித்த எங்கள் வாழ்க்கையெல்லாம் நிறைவாக மாறிடுது. உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள், உங்கள் பெற்றோர் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். குறைவில் ஆரம்பித்து உங்கள் வாழ்க்கை இப்போது நிறைவாக தான் இருந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் இன்னும் குறைவாக உங்களை உணர்றீங்க, இன்னும் நான் தாழ்வாக உணர்கிறேன். ஆனால் பைபிளில் பல வார்த்தைகள் சொல்லுது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் சொல்கிறது, உங்களுக்கு ஒரு ஞானத்திலே குறைவுலனாக இருக்க கண்டால் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறதை கேட்கிறவர். ஒருவேளை ஞானத்தில் நீங்கள் குறைவாய் உணர்ந்தால் அதுக்கு பதில் பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தினார். உங்கள் குறைவு எவ்வளவு இறைவனுக்கு நீங்கள் பயப்படும் போது, அவர் வழியிலே நடக்கும்போது ஆண்டு உங்கள் ஞானத்தினாலே நிரப்போம். ஒருவேளை நீங்கள் பொருளாதாரத்திலே நீங்கள் குறைவுற்றிருந்தா சங்கீதம் 34:10 இப்படி சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுக்கோ ஒரு நன்மையும் குறைவுடாது. உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் குறைவாக உணர்றீங்க, கஷ்டமாக உணர்றீங்க, பொருளாதாரத்தை இன்னும் தாழ்வு நினைக்கிறீங்க, ஞானத்தில் தாழ்வு நினைக்கிறீங்க, உங்களை பார்ப்பவர்களுக்கு குறைச்சி இட போடுறாங்க, கலங்க வேண்டாம். இறைவனை தேடும்போது, கர்த்தரை தேடும்போது சிங்கம் கூட பட்டினியாக கிடக்குமா. ஆனால் அவர் தேடுகிற பிள்ளைகளை அவர் குறைவில்லாமல் நிறைவாக மாற்றுவதற்கு வல்லவராக. பரிசுத்த வேதத்தில் சாரிபாத் என்ற ஊரில் ஒரு ஏழை தாய் இருந்தார். அந்த தாய் ஒரே ஒரு ரொட்டி சுடுவதற்கு 2 விறகை பொறுக்கும் போது ஊழியக்காரர் போய் கேட்கிறார், முதல் சுடு எனக்கு தான் சொல்லும் போது, அந்த தாராள மனசு எங்கே இருக்கோ, கொடுக்கிற குணம் எங்கே இருக்கோ, வாரி அரைத்து விருத்தி அடையாரம் உண்டு, பிசினிதனம் பண்ணியும் வறுமை அடையாரம் உண்டா. உதாரண குணமுள்ள ஆத்மா செழிக்கும். உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக மாறினா நீங்கள் கொடுக்க பழகணும். அட்லீஸ்ட் உங்கள் உள்ளதை கொடுங்க, இல்லைன்னா உங்கள் உள்ளத்தை கொடுங்க. இறைவனுக்கு உங்கள் உள்ளத்தை கொடுக்கும்போது அவர் உங்கள் குறைகள்லாம் மாற்றுவார். பார்த்தீங்கன்னா அங்கே அப்பமும் மாவும் எண்ணெயும் குறைபடவில்லை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாத வாழ்க்கையை உணரணும்னா இறைவன் கையிலே உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. யோசித்து பாருங்கள், அந்த ஏழை தாய் உணர்ந்திருக்கலாம், என்னப்பா இந்த நேரத்தில் தான் கேட்குறாங்க, நானே கஷ்டப்பட நினச்சிருக்கலாம். ஆனால் கொடுக்குவதற்கு அங்கே தங்களை அர்ப்பணித்தார்கள். அந்த கொடுத்தல் தான் அவங்க குறைவை மாற்றினது. நீங்கள் கூட உங்கள் இதயத்தை, உங்கள் வாழ்க்கையை, உங்களுக்கு உண்டானதை இறைவனுக்கும் இறைவனை பணிக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். உங்கள் குறைகளை கர்த்தர் மாற்றுவார். அநேகர் வாழ்க்கையில் நிறைவாக இருக்க நினைக்கிறாங்க, சந்தோஷமாக வாழ நினைக்கிறாங்க. ஆனால் தங்கள் நிறைவிலே குறையை மாற்றணுன்ற எண்ணம் வரல. அதனால தான் நாம் இன்னும் குறைவாக வாழ்கிறோம். அருமையான தேவ மக்களே, அவர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுப்பாராம். அவர் பாஷாட்டெலாம் கிடையாது, ஏழை பணக்காரெலாம் கிடையாது. யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ, நம்புகிறார்களோ ஞானத்தை அவர் குறைவென்றால் தருவார். சரிய சுகத்திலே சுகத்தை தருவார். பொருளாதாரத்திலே நீ குறைவை தரு, கணத்தில் நீங்கள் கணத்தை தருவார். அங்கே என்னாகும் 1:29 சொல்லுது, அங்கே சொல்லுது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலை உண்டாகிறது. எந்த மனுஷனை மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் கரத்தில் உன்னை மேன்மைப்படுத்தும் தேவன் முடிவு பண்ணிட்டா அது யாரும் தாழ்த்த முடியாது. எந்த குறைவோடு இருந்தாலும், பலவீனத்தோடு இருந்தாலும், தாழ்வில் இருந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்துகிறவர். இதான் சொல்லுகிறது, சிறியவனை புழுதிலே இருந்து எளியவனை குப்பையிலே எடுத்து அவர் பிரபுகளோடு அமர பண்ணுகிறவர். அருமையான தேவ மக்களை, நீங்கள் குறைவாக உணராதீங்க. நீங்கள் குறைவாக உணரணும்னா நான் இன்னும் கடவுளை தேடவில்லை, இன்னும் அவர் நான் அதிகமாக தேடணும், என் குறைகளை கர்த்தர் மாற்றணும். நீ சொல்லி பாருங்கள், உங்களுடைய குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே அது மகிமையிலேயே நிறைவாக. இந்த வேத வாக்கியத்தின்படி ஆண்டவர் ஒரு குறையில்லாதபடி உங்களை நிறுத்துவாராக. God bless you. God bless you. Amen.